பவச ரர 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 ர ரிகண பவச ரி 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 பிண பவ சரவண வீரா நமோ நம தி பவ சரவண நிர நிர நிரன வசர ஹன பவர்க ரர ரர முருகா முருகா நாராயண பார்த்தீர்களா தேவரிஷி நாரதரே? எந்த வாயால் புஜங்காசுரன் சிவபுத்திரர்களை விழுங்கினானோ அந்த வாயாலேயே சிவபுத்திரர்கள் வெளிவந்து விட்டார்கள். இதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை தேவேந்திரா. அவர்கள் தாண்டவமூர்த்தியின் மைந்தர்களாயிற்றே. அதனால்தான் தன்னை விழுங்கிய புஜங்காசுரனை தாண்டவமாட வைத்துவிட்டு வெளியே வந்துவிட்டனர். ஏனோ என் மனம் திடீரென்று அமைதி அடைந்து விட்டது. என் மனதிலும் ஒரு நிம்மதி ஏற்பட்டுள்ளது. நம் குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்று எண்ணுகிறேன். ஆமாம், அப்படித்தான் இருக்க வேண்டும். அதனால்தான் நம் மனதில் அச்சம் நீங்கி இருக்கிறது. ஆமாம், இதேதோ நற்சகுணமாகவே தெரிகிறது. அண்ணா, புஜங்காசுரன் நாமிட்ட பணியை நிறைவேற்றி இருப்பானா? சிவகுமாரர்களை அழித்திருப்பானா? அதை அறிந்து கொள்ள மனம் துடிக்கிறது அண்ணா. அதில் ஏன் உனக்கு இவ்வளவு சந்தேகம்? புஜங்கம் என்றால் பாம்பு என்றுதானே பொருள். புஜங்கத்தின் பெயர் கொண்ட அசுரன் அவன் கடமையை நிறைவேற்றாமல் இருப்பானா? அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது அண்ணா. ஆனால் ஒன்றை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீ எதை பற்றி கூறுகிறாய் தாரகாசுரா? சிவபெருமான் மிகுந்த புத்திசாலி என்று கூறுகிறேன். பக்தர்களான நமக்கே பெரும் சக்தியை தந்தவர். புத்திரர்களான குழந்தைகளுக்கு மாபெரும் சக்தியை தந்திருப்பார். புஜங்காசுரன் ஒருவன், குழந்தைகளோ 6 பேர். ஒருவன் 6 பேரை சமாளிப்பது எளிதல்லவே. நீ சொல்வதும் சரிதான். அதே போல் அஜமுகியும் ஒருத்திதான். ஆனால் அவள் சிறைப்படுத்தி அழிக்க நினைக்கும் கார்த்திகை பெண்களோ 6 பேர். 6 பேர். அஜமுகியால் இதை சாதிக்க முடியுமா என்பதும் யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன் ஒன்றை தொடங்கும் போதே சந்தேகப்படுகிறீர்கள்? பொறுத்திருங்கள், விரைவில் நற்செய்தி வரும். ஹே சிவபுத்திரர்களே, நீங்கள் எப்படியும் இந்த பூமியில்தான் எங்காவது விழுந்திருக்க வேண்டும். உங்களில் ஒருவனையாவது என்னால் கண்டுபிடிக்க முடியாதா என்ன? அந்த ஒருவனை கொண்டே மற்றவர்களையும் பிடித்து விடுகிறேன். ஆஹா, இந்த தெய்வீக சிரிப்பு என்னை அழைப்பது போல் தோன்றுகிறதே. இதோ வந்து விட்டேன்.
குழந்தை ஏன் எங்கிருக்கிறது? இக்குழந்தையின் தாய் எங்கே? குழந்தையை விட்டுவிட்டு தாய் எங்கே சென்றாள்? நான் எதிர்பார்த்தது நிகழ்ந்து விட்டது. அதோ 6 பேரும் இருக்கிறார்கள். என்னிடம் வசமாக அகப்பட்டுக் கொண்டனர். அடே, நீ என்னிடமிருந்து தப்பிக்க முடியாது, தப்பிக்க முடியாது. ஒரு முறை இந்த பாசக்கயிற்றில் அகப்பட்டால் அதிலிருந்து யாராலும் மீள முடியாது. பாலகனான நீ என்ன செய்ய முடியும்? இந்த குழந்தைகள் என்னால் தொட முடியாதபடி அந்தரத்தில் பறக்கின்றனவே. இந்த குழந்தைகளுக்குள் ஏதோ தெய்வீக சக்தி இருக்கின்றது. அல்லது ஏதோ ஒரு தெய்வ சக்தி இவர்களை காப்பாற்றுகிறது. இந்த நிலையில் நான் எதுவும் செய்ய முடியாது. இனியும் நான் இங்கிருப்பது தவறுதான். என் அண்ணன்களிடம் சொல்லி இனி அடுத்து என்ன செய்வதென்று தீர்மானிக்க வேண்டும். பாம்புகளை தன் மேனியிலேயே அணிகலனாக அணிந்திருப்பவர் சிவபெருமான். அவர் அவ்வாறு இருக்க ஒரு பாம்பால் தன் மைந்தர்களுக்கு ஆபத்து வர அனுமதிப்பாரா? இல்லை, அந்த நாகத்தின் நஞ்சுதான் அந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு ஆபத்தை விளைவிக்குமா? ஆனால் அந்த ஆலகால விஷத்தை அருந்திய நேரத்தில் ஒரு கணம், ஒரே ஒரு கணம் அவ்விஷத்தின் வேகத்தை தாங்க முடியாமல் பரமன் படுத்து விட்டார் அல்லவா? அதேபோல் புஜங்காசுரன் ஏற்படுத்திய நஞ்சும் குழந்தைகளை ஒரு கணம் உறங்க வைத்திருக்கிறது. இருந்தாலும் அதில் ஒரு நன்மை இருக்கிறதே. அது என்ன நாரதரே? அந்த குழந்தைகளின் சக்தி இதன் மூலம் மேலும் அதிகரிக்கும். எதையும் தாங்கும் எதிர்ப்பாற்றல் உயர்ந்து நிற்கும். ஆமா, அப்படித்தானே இருக்க வேண்டும். அந்த ஆற்றல் வேறு வகையிலும் வெளிப்படும்.
அஜமுகி, வா அஜமுகி, வா. உன் வருகைக்காகத்தான் நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தாரகாசுரன் அங்கே என்ன நடந்தது என்பதை அறிய துடித்துக் கொண்டிருக்கிறான். அந்த கார்த்திகை பெண்களை மாயவனத்தில் அடைத்து விட்டேன். அவர்கள் தங்களை தாங்களே அடித்துக் கொண்டு அழிந்து போவதற்கும் வழி செய்து விட்டேன். பலே அஜமுகி, பலே, நற்காரியம் புரிந்திருக்கிறாய். நிச்சயம் இக்காரியத்தில் நீ வெற்றி பெறுவாய் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அந்த நம்பிக்கையை நீ காப்பாற்றி விட்டாய். நாங்கள் நினைத்ததை நீ சாதித்து விட்டாய். அஜமுகி, புஜங்காசுரன் எங்கே? அவன் சிவபுத்திரர்களை கொன்றுவிட்டான் அல்லவா? அது அது என்ன நேர்ந்தது? ஏன் தடுமாறுகிறாய்? அந்த குழந்தைகள் இன்னும் உயிரோடுதான் இருக்கின்றன. அண்ணா. என்ன கூறுகிறாய் அஜமுகி? அந்த புஜங்காசுரன் என்னதான் செய்தான்? அவன் மீது குற்றமில்லை அண்ணா. அவன் தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்துவிட்டான். ஆனால் அப்படியும் அக்குழந்தைகள் தப்பித்து விட்டன. அந்த குழந்தைகளிடம் ஏதோ தெய்வீக சக்தி இருக்கிறது. அதனால்தான் அவை புஜங்காசுரனை ஆட்டி படைத்து விட்டன. அவனும் பயந்து ஓடிவிட்டான். அசுரகுலவேந்தே, என்னை மன்னித்து விடுங்கள். நான் அந்த குழந்தைகளை விழுங்கினேன். என்னிடம் இருக்கும் அனைத்து விஷங்களையும் செலுத்தி அதில் அக்குழந்தைகளை மூழ்கடித்தேன். ஆனால் அந்த குழந்தைகள் என் வயிற்றுக்குள் இருந்து என்னை உதைத்து அடித்து வெளியேறிவிட்டன. என்னை இவ்வாறு மாற்றிவிட்டனர். என்னை மன்னித்து விடுங்கள். நிறுத்து! இனி நீ எனக்கு தேவையில்லை. வேண்டாம் அரசே, என்னை மன்னித்து விடுங்கள். வேண்டாம் அரசே, என்னை ஒன்றும் செய்து விடாதீர்கள். என்னை மன்னித்து விடுங்கள். என்னை மன்னித்து விடுங்கள். எனக்கு ஆசை வழங்குங்கள் அண்ணா. நான் அடைத்து வைத்திருக்கும் மாயவனத்தில் கார்த்திகை பெண்கள் இன்னமும் இருக்கிறார்கள். அவர்களை கொண்டு அந்த குழந்தைகளை கண்டுபிடித்து அழித்து அவர்களையும் கொன்று விடுகிறேன். அவ்வாறே ஆகட்டும். வெற்றியோடு வா.
தவறு செய்துவிட்டேன். அண்ணன்களிடம் சென்று என்னுடைய நிலையை நான் சொல்லி இருக்கக்கூடாது. அதன் மூலம் குழந்தைகளை கொல்லும் விஷயத்தில் நான் தோற்றுவிட்டேன் என்ற எண்ணத்தை ஏற்படுத்திவிட்டேன். அவ்வாறு ஒரு எண்ணம் ஏற்படாமல் தடுத்திருக்கலாம். அதனால் என்ன, அந்த தோல்வியை வெற்றியாக்கிவிட்டேன் என்று சொல்லும்படி குழந்தைகளை என் கைகளாலேயே கொன்று விடுகிறேன். குலப்பகையாக தோன்றிய தளிர்கள் சருகுகளாக உதிர்ந்து விட்டன என்று சொல்ல வேண்டும். ஆஹா ஆஹா, தாயின் பாசத்தை பாருங்கள். அணை கட்டி நிறுத்தப்பட்ட வெள்ளம் அதை உடைத்துக் கொண்டு பாய்வது போல் இதுவரை குழந்தையை காண முடியாமல் தேக்கி வைத்திருந்த பாசத்தை எல்லாம் கொட்டி தீர்க்கிறார்கள். உண்மைதான். குழந்தைகளுக்கு தாய்ப்பாசம் சந்தோஷத்தை மட்டும் தரவில்லை, பாதுகாப்பையும் தந்திருக்கிறது. ஒரு குழந்தைக்கு தாய்ப்பாசத்திற்கு ஈடாக வேறென்ன இருக்க முடியும்? குழலினிது யாழினிது என்பார்கள். தன் மழலைச் சொல் கேளாதவர் என்பதற்கு அடையாளமாக தன் குழந்தைகள் சிரிப்பொலியில் தன்னையே மறந்துவிட்டார்கள் அன்னை பராசக்தி. குழந்தைகள் தாய்ப்பாசத்தில் மூழ்கிவிட்டன. எல்லாம் சரிதான். ஆனால் இப்படி இவர் குழந்தைகளின் குடலை நீவுவது போல நாசியோடு நாசி உரசி முகத்தோடு முகம் வைத்து கொஞ்சிக் கொண்டிருந்தால் குழந்தைகள் அந்த சுகத்திலேயே மெய்மறந்து கிடப்பார்களே. அதுவே வேறு சில விளைவுகளை ஏற்படுத்திவிடுமே. அப்படிப்பட்ட விளைவுகளை தடுக்க இந்நிலையில் நாம் தான் ஏதாவது செய்தாக வேண்டும். நாராயண நாராயண. என்னை பார்த்து ஏளனமாக சிரிக்கின்றீர்களா? இனியும் நீங்கள் செய்யும் அட்டகாசத்தை தாங்கிக் கொள்ள மாட்டேன். எனக்குள்ளே பகை நெருப்பு கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அது வெளிப்பட்ட மறுகணமே நீங்கள் மடிவீர்கள். அந்த நெருப்பில் எரிந்து கரிந்து போவீர்கள். அஜமுகி என்பவள் சகல மாயா சக்திகளையும் கொண்டவள். குழந்தைகளை கொல்வதே அவளது குறிக்கோள். ஒன்றில் தோற்றுவிட்டால் அதோடு விட்டுவிட மாட்டாள். அடுத்து இன்னும் கடுமையாக ஏதாவது முயற்சி செய்வாள். அவள் முயற்சிகளை யாராலும் தடுக்க முடியாது பெருமானே. தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. ஏய் சிவபுத்திரர்களே, நான் பட்ட அவமானத்திற்கு நீங்கள் பதில் உரைத்தே தீர வேண்டும். இதோ நான் உருவாக்கிய இந்த தீ உங்களை கொல்லும். அதன் வெப்பம் மாயவனத்தில் கிடக்கும் கார்த்திகை பெண்களை அழிக்கும்.
குருதேவா, இதென்ன கொடுமை! முதலில் அந்த புஜங்காசுரனை அனுப்பினார்கள், இப்பொழுது அந்த அஜமுகியே நேரடியாக ஈடுபட்டிருக்கிறாள். இவர்கள் அக்குழந்தைகளை ஏன் இவ்வாறு துன்புறுத்துகிறார்கள்? இந்த சின்னஞ்சிறு வயதினிலே இந்த பச்சிளங்குழந்தைகள் அரக்கர்களுடன் போராட வேண்டி இருக்கிறதே. இந்த கொடூரத்தை என்னால் பார்க்க இயலவில்லை சுவாமி. மனமுடைந்து போகாதே சரஸ்வதி. தேவர்களானாலும் மானிடர்களானாலும் பாசம் என்பது இருவருக்கும் பொதுவானது. பெண்ணான நீ குழந்தை போராடுவது கண்டு தாய்மை உணர்வுடன் தவிக்கின்றாய். இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதற்கு பின்னால் அக்குழந்தையின் அவதார நோக்கமே இருக்கிறது. இந்த குழந்தையின் அவதார நோக்கமே போராடுவதுதானே. வெற்றி மீது வெற்றி கொண்டு வருவான் சிவபுத்திரன். அவ்விடம் அழகான பூக்கள் இருக்கிறதல்லவா? உனக்கு அதை நான் பறித்து தரவா? சிவபுத்திரர்களே, பாய்ந்து வரும் தீப்பந்தங்களை பார்த்து பயம் கொள்ளாமல் சிரிக்கிறீர்களா? இன்னும் எவ்வளவு நேரம் சிரிப்பீர்கள்? சில நொடிகள் தானே. அதன் பின் அவரவர் தலை வெடித்து சிதறும். அந்த தீ கொழுந்து பட்டு நீங்கள் பஸ்பமாகி விடுவீர்கள். ஆஹா, தேவர்களே, அங்கு பார்த்தீர்களா? அன்னை பார்வதி தேவியின் சக்தி குழந்தைகளை காப்பாற்றிவிட்டது என்பதற்கு இதுவே ஒரு நல்ல உதாரணம். உண்மைதான். அதோடு அன்னையின் தாய்ப்பாசமும் அவர்களை காப்பாற்றிவிட்டது. அகிலாண்டேஸ்வரா, மகாதேவா, சம்போ சதாசிவா. பணிகிறேன் பிரபு. நாரதா, ஏன் இந்த பதட்டம்? என்ன நிகழ்ந்தது? பிரபு, நடக்க கூடாததெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தாங்களோ சிவனே என்று அமர்ந்திருக்கிறீர்கள். அந்த நிம்மதியை கலைக்கத்தான் வந்து விட்டாயே. எதை கூற வந்தாயோ அதை கூறு. சிவப்புதல்வர்களுக்கு ஏதேதோ துன்பங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆனால் தங்கள் அருளால் காப்பாற்றப்படுகிறார்கள். இப்போது
அன்னை பார்வதியே அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு குழந்தைகளை கொஞ்சுகிறார். தாய்மை உணர்வில் மிதக்கின்றார். ஆனால் அது எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும்? மீண்டும் அவர் பிரிந்தால் குழந்தைகளை யார் காப்பாற்றுவார்கள்? நீ ஏன் குழந்தைகளுக்கு மீண்டும் ஆபத்து வரும் என்று எண்ணுகிறாய்? அஜமுகி என்பவள் சகல மாயா சக்திகளையும் கொண்டவள். சூரபத்மன் என்ற வில்லிலிருந்து தொடுக்கப்பட்ட கூர்மையான அம்பு. குழந்தைகளை கொல்வதே அவளது குறிக்கோள். ஒன்றில் தோற்றுவிட்டால் அதோடு விட்டுவிட மாட்டாள். அடுத்து இன்னும் கடுமையாக ஏதாவது முயற்சி செய்வாள். அவள் முயற்சிகளை யாராலும் தடுக்க முடியாது பெருமானே. தீமை மட்டுமே வெல்வதானால் இந்த உலகம் இவ்வளவு காலம் நிலைத்திருக்காது. குழந்தைகள் நிச்சயம் காப்பாற்றப்படுவார்கள். பார்வதியின் தாய் பாசம்தானே அவளை அக்குழந்தைகளிடம் கொண்டு சேர்த்திருக்கிறது. அதுதானே அவைகளை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. அவளின் தாய்ப்பாசத்தின் ஆத்மசக்தி அவளிடம் மட்டுமல்ல, அந்த குழந்தைகளிடமும் நிறைந்திருக்கிறது. என்னால் இதையெல்லாம் நம்ப முடியவில்லை. இந்த சாதாரண கார்த்திகை பெண்களால் இவ்வளவு இடையூறுகளையும் கடந்து எப்படி வர முடிந்தது? நிச்சயம் தேவர்கள் மறைமுகமாக இவர்களுக்கு உதவுகிறார்கள் என்று தெரிகிறது. அதனால்தான் இவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். ஆனால் எது நடந்தாலும் நான் வெறுங்கையோடு திரும்ப மாட்டேன். என்ன நடக்கிறது என்று பார்க்கிறேன். தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. மகாதேவா, அன்னை பார்வதி குழந்தைகளோடு ஆத்மார்த்தமாக நெருங்கிவிட்ட வேளையில், இந்த அற்புத நிலையில் இனி அவர்கள் குழந்தைகளை பிரிந்திருக்க நேர்ந்தால் அதை தாங்கிக் கொள்ள முடியுமா? அதே நேரம் தன் தாய் பாசம்தான் பெரிதென்று குழந்தைகளை தன் பிடியிலேயே வைத்துக் கொண்டால், தாங்கள் தாயிடமிருந்து அக்குழந்தைகளை எதற்காக பிரித்து வைத்தீர்களோ அந்த நோக்கம் நிறைவேறாமல் போய்விடுமே. தேவரிஷி, சிவபுத்திரன் அவதாரம் எதற்காக உருவானதோ அது நிச்சயம் நிறைவேறியே தீர வேண்டும். அதன் பொருட்டு பார்வதி தன் குழந்தைகளை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டாலும் அது அவளை பாதிக்காது, பாதிக்கவும் கூடாது. அதையும் மீறி அது அவளை பாதித்தால் அவள் இந்த அகிலத்தை காக்கும் அன்னை பார்வதியாக இருக்க முடியாது. பிரபு, தாங்கள் எல்லாவற்றிற்கும் மேலானவர், தேவாதி தேவர், மகாதேவர், மிகுந்த சக்தி படைத்தவர். தாங்கள் நினைத்தால் எதையும் நிகழ்த்த முடியும். இருக்கலாம், ஆனால் தாய்மை என்பது அனைத்திற்கும் மேலானது. அந்த தாய்மைக்கு உரிமையானவர் தேவி பார்வதியாகவும் இருக்கலாம்,
கார்த்திகை மாதர்களாகவும் இருக்கலாம். நாராயண நாராயண. சிரித்தது போதும். உங்கள் வாயை எப்படி மூட வைப்பதென்று எனக்கு தெரியும். நான் என் மாயா சக்திகளை என் தாய் மாயையிடம் கற்றவள். அது மட்டுமல்ல, என் தாய்க்கு யார் அதை கற்றுத் தந்தார்களோ அந்த சுக்ராச்சாரியாரிடம் வித்தை கற்றவள். அதைக் கொண்டு உங்களுக்கு இருக்கும் தெய்வ சக்தியை உடைப்பேன். என் பிடியிலிருந்து எந்த குழந்தையையும் யாரும் கொண்டு செல்ல முடியாது. இப்பொழுது பார்க்கிறேன் அவர்கள் என் கைகளிலிருந்து எப்படி தப்பிக்கிறார்கள் என்று. பூக்களாக சொரிந்த மலர்கள் இப்பொழுது தீ கங்குகளாக மாறும். பாருங்கள். அந்த அஜமுகிக்கு என்ன துணிச்சல்! அவள் கண்முன்னால் நிற்பது சாட்சாத் அன்னை பார்வதி தேவி என்பது தெரிந்திருந்தும் அவர்களுடனேயே மோதுகிறாள். ஆனால் அவளின் மாய சக்திகள் எதுவும் பராசக்தியான தாயை ஒன்றும் செய்துவிடாது. ஆமாம், அனைத்து சக்திக்கும் மேலானவர் அன்னை பரமேஸ்வரி. எல்லா சித்திகளுக்கும் இருப்பிடமானவள் அந்த சித்தேஸ்வரி. நீ கூறுவது சரியே இந்திரா. அம்பிகையே அனைத்திற்கும் அன்னை. அவர்களை ஏதும் செய்ய இயலாது. ஆனால் குழந்தைக்கு பாதிப்பு ஏற்பட்டு அன்னையை பிரிய நேரிடுமோ என்ற சந்தேகம் ஏற்படுகிறது. குழந்தைகளின் சிரிப்பொலி திடீரென்று மாயமானது ஏன்? அவர்களுக்கு ஏதோ ஆபத்து நேர்ந்தது போல் என் மனம் அச்சம் கொள்கிறது. ஐயோ, இப்போது வேறு ஆபத்து உருவாகும் போல் தோன்றுகிறதே. அங்கு பாருங்கள், அந்த குழந்தைகள் அந்தரத்திலிருந்து தடுமாறி பூமியை நோக்கி செல்கின்றன. அவர்கள் அவ்வளவு தொலைவிலிருந்து விழுந்தால் என்ன நேருமோ என்று எனக்கு பதட்டமாக இருக்கிறது. நாரதரே, நான் சென்று அவர்களை காப்பாற்றலாமா? வேண்டாம், அதற்கும் ஓர் வழி இருக்கும். அமைதியாக இருங்கள்.
ஆஹா ஆஹா, அற்புதம்! சிவகுமாரர்கள் ஒவ்வொருவரும் மெதுவாக பூமியில் இறங்குவதை அவர்களை பூமித்தாய் அழகாக தாங்குகிறாள். இப்பொழுது புரிகிறதா நான் ஏன் உங்களை போக வேண்டாம் என தடுத்தேன் என்று? பஞ்சபூதங்களில் முதன்மையானது பூமி. அந்த பூமாதேவி தன் கடவுளான பரந்தாமனையை தாங்கிய தேவி அல்லவா? அதனால்தான் பூமாதேவி குழந்தைகளை காப்பாற்றுவார் என்று பரிபூரணமாக நம்பினேன். என்னுடைய எண்ணப்படியே அக்குழந்தைகளும் காப்பாற்றப்பட்டன. இனி ஆயுதங்களையோ தீக்கங்குகளையோ நம்பி பயனில்லை. என் கைகளாலேயே உங்களை அழிக்கிறேன். தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. பார்த்தீர்களா மகாதேவா, அஜமுகியாகிய நான் அனுப்பிய தீப்பந்தங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு சுடலை நெருப்பாகி அவர்களை விரைவில் முக்தி அடையச் செய்யும். இனி எந்த சக்தியும் உள்ளே புகுந்து உங்கள் குழந்தைகளை காப்பாற்ற முடியாது. போய்விட்டாயா செல்வமே? என்னோடு விளையாடிக் கொண்டிருந்தாயே. நீ எனக்கு தந்த சுகமான சந்தோஷங்கள், குழந்தை வடிவில் நீ தந்த குதூகலங்கள் அனைத்தும் அவ்வளவுதானா? அவை நீர்க்குமிழிகள் தானா? நீ நிச்சயம் எங்கள் சிவபுத்திரன்தான். என்னை விட்டு நீ எங்கு சென்றிருந்தாலும், எவ்விடத்தில் இருந்தாலும் பத்திரமாக இரு, நலமாக இரு, மகிழ்ச்சியோடு இரு. இதுதான் உன் தாய் உனக்கு நல்கும் ஆசைகளாகும், என் அன்பாகும். வெகு விரைவில் நான் உன்னை வந்து சந்திப்பேன். உன்னை நான் என்னோடு எடுத்துச் செல்வேன். குருதேவா, இத்தனை நேரம் அன்னை பார்வதியின் அன்பும் அரவணைப்பும் குழந்தைகளை காத்துக் கொண்டிருந்தன. இனி சிவபுத்திரர்களை யார் காப்பாற்றுவார்கள்? அன்னை பார்வதி தேவியின் தாய்மையும் அவரின் ஆசைகளும் பாசமும் அவரை காப்பாற்றும். சிவகுமாரர்களின் செயல்களை பார்க்கும் பொழுது அற்புதங்களாக தெரிகின்றன. உண்மைதான்.
யாருடைய தயவும் இல்லாமல் அஜமுகி மாயைகளில் இருந்து தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொண்டார்கள். குழந்தைகளே, உங்கள் விளையாட்டு எல்லை மீறி போய்க் கொண்டிருக்கிறது. இனி ஆயுதங்களையோ தீக்கங்குகளையோ நம்பி பயனில்லை. என் கைகளாலேயே உங்களை அழிக்கிறேன். குழந்தைகளின் சிரிப்பொலி நின்றுவிட்டதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். ஆமாம், இதன் பின்னணியில் ஏதோ இருக்கிறது. அது என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். யார் இப்படி செய்கிறார்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும். இன்னுமா உங்களுக்கு சந்தேகம்? நம்மிடம் தந்திரமாக பேசி நம்மை ஏமாற்றி அந்த மாய வனத்தில் அடைத்து வைத்தாலே அந்த கிழவிதான். அவளேதான். நாங்கள் மூவரும் தாமரை மலர்களை பறிக்க குளத்தை நோக்கி சென்றபோது அந்த கிழவி மிகவும் கொடுமையானவள். அவளின் விஷயத்தில் அனைவரும் ஏமாந்து விட்டோம். உடனடியாக நாம் இங்கிருந்து புறப்பட வேண்டும். எச்சரிக்கையாக செல்ல வேண்டும். அதுவும் சரிதான். அந்த கிழவி எந்த இடத்தில், எந்த ரூபத்தில், எந்த திட்டத்தோடு காத்திருப்பாள் என்று கூற முடியாது. சமயோஜிதமாக அவளின் வலையில் சிக்காமல் தப்பிச் செல்ல வேண்டும். புறப்படுவோம். ஆனால் அவள் நம் குழந்தைகளை என்ன செய்வாளோ என்று அச்சமாக இருக்கிறது. விரைவாக வாருங்கள். சிவகுமாரனின் அவதாரம் அவன் வளர்ந்த பிறகு நடக்கும் என்று எனக்கு அருள் புரிந்தீர்கள். ஆனால் அவன் குழந்தையாக இருக்கும்போது அவனை மடியில் தூக்கி கொஞ்சம் வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டதே. அது எப்போது நிகழும்? சக்தியின் வடிவான பார்வதியே குழந்தைக்காக ஏங்குகிறாள். குழந்தைகள் இறைவனை விட மேலானவர்கள் என்று அகிலத்திற்கு அறிவூட்டுகிறாள்.